பச்சை பயிறு இதை வந்து நம்ம காலையிலே ஊற போட்டுருணும். ஊற போட்டுட்டு நல்லா சாயந்தரம் வரைக்கும் ஊறட்டும்னு விட்டுறணும். சாயந்தரம் என்னன்னா இந்த தண்ணியை வடிச்சிட்டு நம்ம ஒரு காட்டன் துணி வச்சுக்கோ. இது அப்படி இல்லைன்னா ஒரு துணிப்பை எடுத்துக்கலாம். துணிப்பை எடுத்து அந்த ஊறினதை அதுக்குள்ளே போட்டு நம்ம வச்சிடணும். இப்போ பாருங்கள், நான் இதை வந்து ஊற வச்சு காட்டன் பேக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். அதை இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், ஊற வச்சு இந்த பேக்கில் அப்படியே போட்டுட்டேன். தண்ணி வடிஞ்சிட்டு இருந்துச்சு. இப்போ பாருங்கள், இந்த எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், பயிரெல்லாம் நல்லா முளை விட்டுடுச்சு. ஸோ இந்த மாதிரி பண்ணி நம்ம அவிச்சு சாப்பிடும் பொழுது இது வந்து ரொம்ப சத்து அதிகமாக இருக்கும். ப்ரோட்டீன் சத்து அதிகமாக கிடைக்கும் நமக்கு. நம்ம டைரெக்டாக அவிச்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி நம்ம ஊற வச்சு முளை கட்டி அந்த பயிர் நம்ம சாப்பிட்டா நல்லது. இதை கூட நம்ம அப்படியே காய வச்சு நம்ம மாவு கோதுமை கூட அரைச்சி சப்பாத்திக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நாங்கள் சுண்டலாக செஞ்சு சாப்பிட போகிறோம். இது வந்து இப்படி தண்ணியை ஊற்றி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டு உப்பு போட்டு வச்சுட்டு நம்ம இதை வேக வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இதை வந்து வேக விட்டாச்சு. இது வந்து காலையில் காஃபி குடிக்கும்போது இந்த ஸ்நாக்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மார்னிங் டிஃபன் சாப்பிட்றவங்க, லேட்டாக சாப்பிட்றவங்கன்னா இதை மாதிரி காலையிலே காஃபி குடிக்கும்போது இதை சாப்பிட்டோன்னா நமக்கு ஸ்டமக்கு எம்டி ஸ்டமக்காக இல்லாமல் நல்லாயிருக்கும். காஃபி கூட இந்த ஸ்நாக்ஸை சாப்பிடுவோம். இது வந்து கொஞ்சம் பயிர் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து வேக வைக்கலை. இதை என்னென்னா மண்ணில் போட்டு நட போகிறேன். இந்த மாதிரி நம்ம நடும் பொழுது நல்லா இந்த செடி நல்லா வளரும். சீக்கிரமாகவும் காயும் வரும். இதில் பாசிப்பருப்பு நல்லா வெந்துடுச்சு. ரொம்ப நேரம் நம்ம வேக விட்டோம்னா குழஞ்சி போயிடும். அந்த சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இதுனா சுண்டல் போல் இருக்கும். இந்த பக்குவத்துலேயே நம்ம எடுத்துடணும். தண்ணியை வடிச்சிடணும். தண்ணியை வடித்து அந்த தண்ணியை நம்ம வந்து ரசம் செய்யும்போதோ இல்லை சாம்பார் செய்யும்போதோ எந்த குழம்பு செஞ்சாலும் நம்ம அதை போட்டுக்கலாம். காய் வேக வைக்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த பருப்பு மட்டும் நம்ம எடுத்து தாளிச்சும் சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா மிக்சியில் இதை போட்டு ஒரு சுற்றிட்டு தேங்காய் பூ அது கூட போட்டு சர்க்கரை போட்டு சாப்பிட்லாம். அப்படியும் சாப்பிட்லாம். இது சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு இனிப்பாக கொடுக்கணுன்னா அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். நம்ம தேங்காய் பூ ஆட் பண்ணி. பாசிப்பருப்பு வந்து நான் இப்போ காஃபி ஸ்நாக்ஸாக யூஸ் பண்ணிக்கிறேன். காஃபி கூட இதை நான் சாப்பிட்டுக்கிறேன். இது நம்ம தாளிச்சும் சாப்பிட்லாம், தேங்காய் சக்கரை போட்டும் சாப்பிட்லாம். நான் இப்போ வந்து தாளிக்கவும் இல்லை, தேங்காய் சக்கரையும் போடலை. தாளித்தாலும் எண்ணெய் அதிகமாக நம்ம உடம்புல சேர்கிற மாதிரி இருக்கும். அதனால் எண்ணெயும் வேண்டான்றதுக்காக அப்படியே சாப்பிட்றேன். இது முடிஞ்ச அளவுக்கு அப்படியே சாப்பிட்டா ரொம்ப நல்லது தான்.